வணக்கம் நண்பர்களே. இத்தனை நாளா காத்திருந்த வண்டி ஃபைனலா லான்ச் ஆயிருச்சு. ஆமாங்க. உங்க முன்னாடி இருக்கிறது டாடா இன்ட்ரா V20 ஏசி. இந்த வண்டி பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி ஃபியூயல் ஆப்ஷனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைஃபியூயல் வண்டி பாரத் பஜாரில் நம்ம பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த வண்டி ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு வந்திருக்கு. இந்த வண்டியில் 2 சிஎன்ஜி சிலிண்டர் வச்சுருக்காங்க. இதில் பெட்ரோல் ஆப்ஷனும் இருக்குது. இதில் லோவர் பாடி சைஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க. அதாவது 8.8 ஃபீட் இருக்குது. இந்த சைடு பாருங்க, இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். மாருதி சுசுக்கியில் கூட ஒரு வண்டி இப்படி பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி ஆப்ஷனில் கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வண்டியோட ஃப்ரண்ட் கிரில்லில் குரோம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டாட்டா லோகோ கூட கச்சிதமாக இருக்குன்னே சொல்லலாம். ஹெட்லாம்ப் ஹாலோஜன் பல்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. விண்ட்ஷீல்டு கூட ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ டிரைவருக்கு ரோடு வியூ நல்லாவே கிடைக்கும். இண்டிகேட்டர் கூட புது டிசைனாக மாடர்னாக இருக்குது. இந்த வண்டியோட லோவர் பாடி டக் ஏரியா, அதாவது திங்ஸ் வைக்கிறக்கூடிய ஒரு ஏரியா 8.8 ஃபுட் சைஸில் இருக்குது. இதோட முக்கிய சிறப்பம்சம் பேலோடு கெப்பாசிட்டி. ஆமாங்க, இதோட பேலோடு கெப்பாசிட்டி 1000 டன் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்கள் லாபம் டபுள் ஆகும். டாடா இன்ட்ரா V20 டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா R14 இருக்குது. தென் ஃப்ரண்ட் சைடில் டிஸ்க் பிரேக், ரியர் சைடில் ட்ரம் பிரேக்கும் இருக்குது. ஸோ பிரேக்கோட பவர் கூட உங்களுக்கு நல்லா இருக்குங்க. டாடா இன்ட்ரா V20 வீல் பேஸ் 2450 இருக்குது. இன்னொரு சிறப்பம்சம் பற்றி பேசணும்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆமாங்க, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 175 mm இருக்குது. ஸோ கரகரப்பான ரோடாகட்டும், சிட்டியில் இருக்கிற ரோடாகட்டும், ஒரு கிராமப்புறங்களில் இருக்கிற ரோடாகட்டும், உங்களுக்கு எந்த தடையின்றி நீங்கள் ஈஸியாக ஓட்டலாம். இதில் இருக்கிற இன்ஜின் பற்றி பேசணும்னா, இன்ஜின் கெப்பாசிட்டி 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் இருக்குது. இது பைஃபியூயல் வண்டி. ஸோ பெட்ரோலில் 57 HP 106 N டார்க் இருக்குது. அண்ட் சிஎன்ஜியில் 53 HP 95 Nm டார்க் இருக்குது. இந்த பவர் இந்த வண்டிக்கு மிகவும் போதுமானதாக இருக்கும். நண்பர்களே, இந்த வண்டி பைஃபியூல் ஆப்ஷனில் வருது. அதாவது பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி அண்ட் டோட்டல் 600 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வண்டியோட இன்டீரியரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லை, இன்டீரியர்லையும் ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நிறைய அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூச்சரால் டிரைவர் ஜேர்னியை அமைதியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் நிறைய திங்ஸ் லோட் அடிக்கலாம். டேஷ்போர்ட் டிசைன் இப்படி தாங்க இருக்கும். பவர் ஸ்டேரிங் இருக்குது. ஸ்டேரிங் வீல் டாட்டா லோகோ கச்சிதமாக இருக்குது. கிளஸ்டர் டிஜிட்டலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே கியர் ஷிஃப்டிங் அட்வைஸும் காமிக்கும். அதாவது நீங்கள் இப்போ எந்த கியரில் போயிட்டு இருக்கீங்க, எந்த கியர் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் காமிக்கும். மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஏசியோட கண்ட்ரோல் பாருங்கள். அண்ட் கியர் ஷிஃப்டிங் எவ்வளோ சிஸ்லிங்காக இருக்குது பாருங்கள். அண்ட் டெடிக்கேட்டட் யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. உங்கள் மொபைலை நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் இருக்கிற மற்றொரு அட்வான்டேஜ் ஈகோ மோட். இது ஒவ்வொரு வண்டியிலும் இருக்க வேண்டிய ஃபியூச்சர்னே நான் சொல்லுவேன். நீங்கள் லோட் இல்லாத போது ஈகோ மோட் ஆன் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் கிலோமீட்டர் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ். சேஃப்டி ஃபியூச்சரில் டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு சீட் பெல்ட் இருக்குது. அண்ட் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட கேபின் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். டாடா இன்ட்ரோ V20 கிரேடபிலிட்டி பார்த்தீங்கன்னா 38% இருக்குது. ஸோ உங்களுக்கு 38% வரைக்கும் கிரேடபிலிட்டி கிடைக்கும். ரியர் சைடு சேஃப்டி ஃபியூச்சருக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரும் கிடைக்கும். ப்ளஸ் பெட்ரோல் ஃபில்லிங் ஆப்ஷன் இருக்கட்டும், ஒரு சிஎன்ஜி ஃபில்லிங் ஆப்ஷன் இருக்கட்டும், டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோவர் பாடி, அதாவது டெக் 8.8 ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோடு ரொம்ப நிறைய எடுத்துகிட்டு போகலாம். டாடா இன்ட்ரா V20 ஏசி பைஃபியூயல் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி ரொம்ப நிறைய அட்வான்ஸ் ஃபியூச்சரோட லான்ச் ஆயிருக்கு. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஃபியூச்சர் லோடர் இருக்கிற பிக்கப் ட்ரக் இதுதான். இந்த டிசைன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஸ்பீட் லிமிட், மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் 80 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுற வண்டி. ஸோ 80 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வீல் சைஸ் R14 கொடுத்துருக்காங்க. அண்ட் 165 R14, அதாவது R14 ப்ரொஃபைல் இருக்கிற வீல் கிடைக்கும். ஃப்ரண்ட் சைடில் டிஸ்க் பிரேக் அண்ட் ரியர் சைடில் ட்ரம் பிரேக்கும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. டெடிக்கேட்டடாக பெட்ரோல் ஃபில் பண்ணுற, அப்புறம் சிஎன்ஜி ஃபில் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் அண்ட் ஷாக் அப்சர்வருக்கான யூஸ் இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் 1000 கிலோ பேலோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 175 mm ஓட கிரவுண்ட் கிளியரன்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு.
ஸோ என்ன மெட்டீரியல் லோட் வச்சாலும் உங்களுக்கு சுலபமாக எடுத்துகிட்டு போகலாம். அங்கே அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நண்பர்களே, இப்போ இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் பற்றியும் கொஞ்சம் பேசலாம் வாங்க. டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் நெட்வொர்க் நாடு முழுதும் நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸும் நல்லபடியாக கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஸோ நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இந்த வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கூட ரொம்ப கம்மியாக, அதாவது லோ மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். ஸோ நண்பர்களே, டாடா இன்ட்ரா V20 ஏசி பிக்கப் ட்ரக் வித் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி ஆப்ஷன் ஸ்மால் செக்மெண்ட் வண்டி ரொம்ப நல்ல ஃபியூச்சரோட லான்ச் ஆயிருக்கு. வித் 600 கிலோமீட்டர் ரேஞ்ச் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி சேர்த்து வருதுன்னே சொல்லலாம். வித் 1000 கிலோ பேலோடு கெப்பாசிட்டி. ஸோ உங்களோட லாபம் நல்லாவே இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் ஓவர்லோட் யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.